ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பூன் சொல்லவே வேணாம், இதே பண்ணி நைட் எல்லாம் வீட்டில் அதெல்லாம் பண்ணிவிடாது. தக்காளி மிளகாத்தூள் போட்டு ஒரு எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன். சூப்பராக இது வந்து தேங்காய் எல்லாம் தேங்காய் சூப்பராக இருக்குங்களா? பார்க்கும்போது கலரு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தக்காளி வதக்கி அரைச்சாதான் அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கலர் சமையல் வந்து ஒவ்வொன்றுலையும் ஒரு இது சின்ன சின்ன இதுதான் கற்றுக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் செய்யுது. அவ்வளோதான். இது அப்படியே கொதிக்கணும். 10 நிமிஷம் கொச்சா சரி. ஒரு காய் வேகணும். உடம்புல வேகணும்னு இல்லை, இந்த கேரட்டு உருளைக்கிழங்கு வேகணும். மக்களே வாங்க, இன்னைக்கு வா கீ ரைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க அப்பனே என்ன பாருங்க. சொல்லு ஹாய் சொல்லு. சரி போ. சுட்டி பையா சுட்டி பையா சுட்டி பையா சுட்டி பையா. உன்னை பார்த்துட்டேன் காமிச்சிட்டேன். இந்த மாதிரி உன்னை எப்படி நடக்கிறேன்னு காமிச்சிட்டேன். இல்லை கொஞ்சோண்டு, நிறைய இல்லை, கொஞ்சம். அடுத்தது பிரியாணி மசாலா, கொஞ்சம் கோடம்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தண்ணி ஊத்துறேன். அரிசி கழுவி போட்டுடலாம். அரிசி வந்து இது 1/2 கிலோ அரிசி. இது சொல்ற மாதிரி தான். இவ்வளவுதான் இருந்து அளவெல்லாம் கிடையாது. அரிசி முழுகணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அரிசி, தண்ணி இவ்வளவுதான் அளவு. இது கொதிக்கணும். இப்போ அவ்வளவுதான். கொதிச்சுன்னா தம் விட்டுணும். அவ்வளவுதான். அது ஆயிட்டு இருந்தா தம் விட்டுன்னு
இருக்கும். கீ ரைஸ் ரெடி. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் இது வந்து பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு ரன் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்துட்டு இது இறக்கும் போது போட்டு கலரிட்டு இறக்கணும். இது வெங்காயம் வதங்க காய் போட்டுருவேன். கோவக்காய் இது ஒரு 4 கிலோ இருக்கும். 4 கிலோ கோவக்காய். ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, இவ்வளோ போதும். கொஞ்சம் காய்க்கு வதக்கிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருவேன். நான் இப்போ மிளகாத்தூள்லாம் தேவை. இதே காஞ்சி மிளகா போட்டுருக்கனால காரம் போடும். இப்போ சிம்மில் வச்சுருவேன். வச்சுட்டு இது வேகணும். அப்படியே தட்டு போட்டு முடியாது. தட்டு போட்டு முடியணும். அப்படியே வேகணும் கொஞ்சம் இல்லை. அந்த பொடி காய் வந்துச்சு. இப்போ இது போட்டுறேன். கொஞ்சம் வேர்க்கடலை இன்னைக்கு வந்து கீ ரைஸ், கோவக்காய், குடமிளகா, உருளைக்கிழங்கு, காலையில் கேரட் போட்டு கிரேவி பண்ணது. கோவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இப்படி எடுத்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.